அந்த தேவதையாகப்பட்டது சாதகனை பார்த்துட்டு யார் அதை உபாசிக்கிறானோ உபாசிக்கிறவனை பார்த்துட்டு அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தியாக தியானம் பண்ணணும்னு சொல்லி எல்லா ஸ்லோகங்களையும் சொல்லுவார். ஆனா இந்த தாயாரை தியானம் பண்ணும் பொழுது அந்த தாயாருடைய பின்பாகம் தான் நம்மளை பார்த்திருக்கணும். அவள் எதிரிய பார்த்திருக்கணுமா? எதிரிகளை நிர்கரணம் பண்ணக்கூடிய சக்தி இந்த தாயார் ஊர்த்திக்கு தான். அதனால விசேஷமான வித்தை இந்த தூமாவதி வித்தை. இந்த தாயார் பார்த்தீங்கன்னா காக்கை வாகனத்துலதான் வருவாளாம், கருப்பா இருப்பாளாம். பல்லெல்லாம் பார்த்தேன்னா இடைவெளி விட்டு இருக்குமா, ஒண்ணு சேர இருக்காதான். கேசத்தை எப்பயுமே தலைமுடிய விரிச்சு போட்டு இருப்பாளாம், கருப்பா இருப்பாளாம். யாருக்கிட்டையும் எந்த விதமான இதுவும் இல்லாமல் எப்பொழுதும் வெறுப்படைஞ்சவளா இருப்பாளாம். அழுக்கு தேகமா இருக்குமா. அந்த தேகத்துல பார்த்தீங்கன்னா எந்த விதமான சுத்தியும் இருக்காதாம். வேர்வெல்லாம் கொட்டி அந்த தேகம் முழுக்க அழுக்கா இருக்குமா. நிலையில்லாத மனமா இருக்கும், சஞ்சலமாவே இருப்பாளாம். எப்பொழுது பார்த்தாலும் பசியோட இருப்பாளாம், சோம்பலோட இருப்பாளாம். இப்படிலாம் இருக்கக்கூடிய தூமாவதி உங்களுக்கு சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கட்டும் சொல்லி இந்த தியானம் முடியாது. சாரதா திலகன்றதுல இந்த தூமாவதியை பத்தி தியானம் வருது. அப்படி சொல்லும் பொழுது இதெல்லாம் சொல்லி இந்த ரூபத்துல இப்படி இருப்பா, இவ உங்களுக்கு ஐஸ்வர்யங்களை கொடுக்கட்டும் சொல்லி பூர்த்தி பண்றது. பிரபஞ்சசார சங்கரத்துல சொல்லும் பொழுது வேற மாதிரி மாத்தி சொல்றா. திகம்பரியா இருக்கா, பெருத்த வயிற உடையவளா இருக்கா, முரம் போன்ற கைகளை வீசிண்டே இருப்பா, அப்படிலாம் சொல்லி அந்த தாயார வர்ணிக்கிறா. இந்த தாயார ஜபம் பண்ணும் பொழுது மட்டும் தாயார் எதிரிகளை பார்த்தா மாதிரி, தாயார் நமக்கு பின்பாகம் காட்டிட்டு இருக்கா மாதிரி தான் தியானம் பண்ணணும் சொல்லி பெரியவாள்லாம் வகுத்திருக்கா. எந்த விதமான சத்துருக்களாக இருந்தாலும் சரி எல்லாரும் நிர்கரணம் பண்ணக்கூடிய சக்தி இந்த தாயாருக்கு உண்டு. இந்த தாயாருடைய மந்திரத்துக்கு சமாதானம் பண்றதுக்கு, இந்த தாயாருடைய மந்திரத்தை எதிர்த்து திருப்பி அனுப்புறதுக்கு எந்த விதமான மந்திரங்களும் கிடையாது. எதுவுமே செய்ய முடியாது. ஒரு லட்சம் ஜபம் பண்ணிட்டாலே போதும், அந்த சத்துருக்களை துவம்சம் பண்ணிடுவாளாம். அப்ப ஏற்பட்ட விசேஷமான தாயார் தூமாவதி. இந்த தாயார சொல்லும் பொழுது இந்த தாயார் உலகத்துக்கு எப்படி வந்தா குமார சம்பவத்துல ஒரு கோடிட்டு காட்டுறார் காளிதாசர். தக்ஷன் ஒரு யாகம் நடத்துறான். ரொம்ப விசேஷமான யஜ்யம் நடக்கிறது. யஜ்யாதிகள்லாம் நிறைய பண்ணணும். இந்த லோகம் க்ஷேமமா இருக்கணும்னா யஜ்யங்கள்லாம் பண்ணணும். எங்க யஜ்யங்கள்லாம் கம்மியாகுதோ அங்கெல்லாம் மழை பெய்யாது, அதிகமான வெயில், இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் அதான். அதனால யஜ்யங்கள் பண்ணணும். யஜ்யாதிகள் பண்ணும் பொழுது எல்லாரும் அந்த யஜ்யத்தினால காப்பாற்றப்படுகிறார்கள். அதனால யஜ்யங்கள்லாம் விசேஷம். அப்பேற்பட்ட விசேஷமான யஜ்யமாகப்பட்டது தக்ஷ பிரஜாபதி பண்றார். ரொம்ப விசேஷமா நடக்கிறது. எல்லா தேவர்களும் கலந்துக்கிறார். ஆனா சுவாமியை ஒண்டி அவன் அழைக்கல. ஏன் காரணம்னா தக்ஷனுடைய மகளை சுவாமி கல்யாணம் பண்ணிட்டுள்ளா. தாக்ஷாயினின்னு பேரு. அந்த கல்யாணத்துல சில மனக்கசப்புகள்லாம் ஏற்பட்டுறது தக்ஷனுக்கு. அதனால சுவாமியை கண்டாலே அவனுக்கு